ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதம் 12 வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். பாருங்க, இங்க எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதில் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லையாம். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆமென். அவர் ஆணையிட்டார்னு ஆணையிட்டது அப்படின்னு அவர் சொன்னது தான். அவர் வார்த்தை ஒரு நாளை தவறி போகாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தில் ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இருக்குது, சோர்ந்து போகாதீங்க. இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் தவற மாட்டார். ஆமென். மனுஷர்கள் தவறி போயிடுவாங்க. நம்ம ஒரு உதவி கேட்டிருப்போம், சாரி பிரதர் என்னால் முடியல பிரதர் சொல்லுவாங்க. ஒரு பணத்தை கேட்டிருப்போம், ஐயோ எப்படியாவது அரேஞ்ச் பண்ண நினச்சேன் ஆனால் என்னால் முடியல, சாரி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுவாங்க. மாறி போகிறவர்கள், தவறி போகிறவர்கள் மனுஷர்கள். என் ஆண்டவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் தவற மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் திட்டமிட்டு இருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை குறித்து என்னெல்லாம் கர்த்தர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை குறித்து அவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அத்தனை காரியங்களும் ஒரு பர்சன் கூட தவறாம 100% நிறைவேறும். இது நம்புறீங்களா தேவப்பிள்ளைகளே? இதை விசுவாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டதை தவறாமல் நிறைவேற்றுவாரனா உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். யோசித்து பாருங்கள். தாவீது வாழ்க்கை நம்மளுக்கு நன்காக தெரியும். ஒரு சாதாரணமான ஆடு மேய்ப்பன். அந்த ஆடு மேய்ப்பனை தீர்க்கதரிசியை வீட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த தீர்க்கதரிசி மூலமாக இவர் ராஜாவாய் வரப்போகிற கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் அல்லவா? அப்பா அங்கீகரிக்கலை, அண்ணன்கள் அங்கீகரிக்கலை, ஆனால் பரலோகம் அங்கீகரித்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரனா, தாவீதை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டங்களை ஆண்டவர் தவறாமல் நிறைவேற்றுவாரனா நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8 அதிகாரம் 56 வசனம் வாசிக்கும் போது இங்கேயும் அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. ஆமென், ஆமென். தாவீதுக்கு மாத்திரமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. ஆமென். தேவப்பிள்ளைய, கர்த்தர் மோசைக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேற்றினார். மோசை சம்பவம் நம்மளுக்கு நன்றாக தெரியும். பிறக்கும் போதே மரித்து போக வேண்டிய நபர். ஆனால் கர்த்தர் ஆமென் மோசையை உருவாக்கி பாதுகாத்து தேவப்பிள்ளை ஒரு பெரிய திட்டத்தை வைத்து ஆமென் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவளுக்கு காண்பித்து எத்தனை அழகாய் ஆண்டவர் இந்த மோசை கொண்டு செய்கிறார் அல்லவா? மோசையை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை தவறி போகலைன்னா உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது தவறி போகாது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டமிட்டுக்கிற காரியங்கள் 1% கூட மறுபடியும் சொல்ல தவறி போகாது. ஒருவேளை மனுஷர் தவறி போயிடுவாங்க. நாமும் கூட சில நேரத்தில் ஆண்டவர் இப்போ செய்த பொருத்தங்களை தவறி போயிடுவோம். நம்ம எடுத்த தீர்மானங்களை தவறி போயிடுவோம். என்னை ஆண்டவர் தவறி போக மாட்டார். ஆமென். அவர் தப்பாகவும் செய்ய மாட்டார். தவறி போகிறவர் மாற்றமில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தப்பும் செய்ய மாட்டார். ஆமென். ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்துக்கு உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை, மோசைக்கு சொன்ன வார்த்தைகளை தவறி போகாமல் நிறைவேற்றுவீங்கன்னா ஆண்டவரே, மக்களுக்கு என்ன நீங்கள் வார்த்தைகளை, என்ன தேவ திட்டங்களை வைத்திருக்கிறீரோ இவர்களை குறித்து நீ என்ன ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். என்ற திட்டங்களை வைத்து அத்தனையும் 100% நிறைவேறட்டப்பா. ஒரு பர்சனோட தவறி போகாமல் மாறாமல் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தவங்க தெய்வீக பாதுகாப்பாக போடுற எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
அவர் தவறி போக மாட்டார். தைரியமாக போங்க. God bless you.